ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் அவார்ட் தான் சார். அது உங்கள் கையால் கொடுக்கணும் அண்ட் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அந்த அவார்ட் நீங்களே அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் கோபால் ஜமா படத்துக்காக. அனைவருக்கும் வணக்கம். மூடின்டட் நவீன் ப்ளஸ் வசீம்லாம் வந்து ஒரு தடவை மீட் பண்ணாங்க. ஜமா பற்றிலாம் நிறையா டிஸ்கஷன் பண்ணாங்க. இந்த அவார்டு கிடச்சது ரொம்ப தேங்க்ஸ். இது ஃபஸ்ட் டைம் அவார்டு இந்த ஜமா சினிமாட்டோகிராஃபி வாங்குறது மேட்ரு. எல்லாருமே சொல்லுவாங்க ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கலை. இந்த கலை வந்து ஒரு லைட்டிங்க்கு பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும் மேட்ரு. எல்லா ஒரு கதைக்களம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா சொல்லணும். இதை லைட்டிங்லக்குள்ளே இந்த கதை உள்ளே கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஜமா வந்து ஒரு பைலட் பண்ணோம். அந்த பைலட்லேருந்து எல்லாமே ஒன்றா ட்ராவல் ஆகி இது வந்து படமாக வந்து இன்றைக்கி எல்லார் பக்கம் ஜமா வந்து இன்றைக்கி ஹிட் பொசிஷனில் நிற்கிறதுக்கு காரணம் ப்ரொடியூசர் சாய் சார், வெங்கட் சார், அவங்க எல்லாத்துக்கும் இதில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் டீமுக்கே சொல்லிக்கிறேன். இது என்னையில் மட்டும் சார்ந்தது கிடையாது, எல்லாரோடைய ஒர்க்கில் தான் இந்த அவார்டு கிடச்சது. தேங்க்ஸ். ஸோ ஜமாவோட பைலட்டும் நீங்கள் தான் பண்ணீங்களா சார்? யா. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு ஃபுல் படமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது? ஆக்சுவலாக நான் கேஃபர் 2000 ஜில்ஜன்ஜெக்கு தான் என்னுடைய முதல் படம் கேஃபராக பண்ணோம். அதில் எனக்கு என்னை நம்பி அந்த பொசிஷன் கொடுத்ததுக்கு ஸ்ரேயாஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் மேட்ரு. அதுலேருந்து இப்போ லாஸ்ட்டு ரெட்ரோ வரைக்கும் ஒன் ஆஃப் ட்ராவல் தான். ப்ளஸ் எனக்கே செம்ம ஷாக்கிங்கு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா ஸ்ரேயாஸ் கையால் இந்த அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் இந்த ஜமா வந்து பைலட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கதை பண்ணும்போது அருண் பாலாஜின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவர் வந்து ஒரு மீட் சொன்னார். ஆனால் அது மாதிரி பாரி வந்து மீட் பண்ணுங்கள், ஒரு கதை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொன்னார். கதை சொல்லிட்டோமா அவன் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் எல்லா பக்கம் சொன்னது. அவங்களும் சரி ஓகே இது பைலட் இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன பிறகு ஒரு பைலட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 14 சீன், மொத்தம் ஒரு 28 சீன் பக்கம் 2 டேஸில் ஷூட் பண்ணோம். அந்த பைலட் எடுத்தாச்சு மேட்ரு. அதில் வந்து யாருமே இல்லை, லைட்டிங் எதுவுமே இல்லை. படம் எப்படி பார்த்தீங்க அதே தான் பைலட்டே நாங்கள் ஷூட் பண்ணோம் மேட்ரு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அப்படி ஷூட் பண்ணும்போது பைலட் அவுட் எடுத்தாச்சு. அவுட் எடுத்து முடித்த பிறகு இன்றைக்கி அந்த கோபின்னு ஒருத்தர் தான் இங்கே உட்காந்துருக்காரு. இந்த கோபி தான் வந்து எங்களுக்கு இந்த சாய் சாரை வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணி அவர் தான் எங்களை ப்ரொடியூசராக கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த தருணத்தில் நான் கோபிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேட்ரு. ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறோம், சரி நம்ம கமிட் ஆகுறோம் அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு படத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எந்த இடத்துல ஜமா அப்படின்ற ஒரு கதை கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேரும், இதில் நம்ம இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சு சார்? பேசிக்காகவே இந்த தென் மாவட்டங்களுக்கெலாம் ஒரு கூத்து இருக்கும். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளி திருமணம் நாடகம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆற்காடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே விழுப்புரம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜமான்ற ஒரு கூத்து அப்படி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த ஜமா இந்த கூத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த பைலட் ஷூட் பண்ணும்போது இல்லை எங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த பைலட்டே எங்களுக்கு ரெஃபரன்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா அவைலபிள் லைட்ஸு, ஒரு நாளைக்கு இவ்வளோ சீன் ஷூட் பண்ணணும், அது இந்த வால்வியரோட கனெக்ட் பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல பாலமேந்திர சாரோட முள்ளும் மலர் இருந்தால் இதோட ரெஃபரன்ஸே நானே சொல்லிட்டேன். ஏன்டா ஒரு இயற்கை ஒன்று கொடுக்க அதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. அது லைட்டிங்காகவும் ஒரு விஷயத்தை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் மேட்ரு. இன்றைக்கி டிஜிட்டல் வந்த பிறகு அது வந்து பயங்கர எல்லாருமே நுண்ணிப்பாக பார்ப்பாங்க. என்னடா டிஜிட்டல் லுக்காக இருக்குது, பட லுக்கில் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இருப்பாங்க. அந்த லுக்கு எதுவுமே போயிடக்கூடாது அப்படின்றது இந்த ஜமா மூலியமாகவே நிறையா விஷயத்த பண்ணிட்டோம் மேட்ரு. தேங்க்யூ சார். அண்ட் ஸ்ரேயா சார் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். சார் சொன்னாங்க நிறைய படங்களில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி உங்கள் கையால் ஒரு அவார்டை வாங்கியிருக்காங்க, எப்படி இருக்குது? எனக்கு பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சினிமா இன்ட்ரெஸ்ட் வரும்போது வெறும் புக்ஸ் படித்து மட்டும்தான் நாலேஜ் கேதர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக போய் அப்சர்வ் பண்ணுறது இதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோபால் நான் ஒரு செட்டில் மீட் பண்ணோம். அப்போ அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது எப்பவும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். தம்பி லைட்டு தான் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி
ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகும், பீப்புள் கூட எப்படி ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஜில்ஜங் ஜக் படம் வரைக்குமே நான் வந்து பயங்கர ஹெசிடெண்ட்டாக இருந்தேன் அதில் டெபியூ பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. அப்போவும் கோபால்னா தான் இல்லை தம்பி இதுதான் பண்ணோம், இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்லையுமே கூட இருந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிங்க் வந்து தெரில, அது பயங்கர ஒரு ஹாப்பினஸ் தான். அது இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அந்த படம் ஃபுல்லாகவே எடுத்து இந்த சாய்ஸஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சில ட்ராமாலாம் அவர் கேப்சர் பண்ண விதம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் இன்டிமேட்டாக காமிக்கிற இடத்துல வெறும் லேண்ட்ஸ்கேப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறையா ஒயிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் வந்து வெறும் நைட் டைமில் வெறும் தீப்பந்தை வச்சு மட்டும் லைட் பண்ணியிருப்பார். அந்த டெக்னிக் லைக் அதுதான் அவர் கிராஃபராக இருக்கும்போது இருந்த டெக்னிக் எல்லாத்தையுமே அவர் சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது இம்ப்ளை பண்ணது செமையாக இருக்கும். எனக்கு அவர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு விஷுவலாக நாங்கள் வாவ் அப்படின்ட்டு போயிடுறோம். பட் நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது மைன்யூட்டாக இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இல்லை, அவர் எடுத்த சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப போல்டாக இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு வந்து பர்டிகுலராக ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்ணி 4:3 போகணும் அப்படின்றதுலாம் ரொம்ப போல்டான டிசிஷன்ஸாக தான் பார்த்தேன். கண்டிப்பாக. ஆமாம் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த மேடைக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.